ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 4 பயிற்சி 4.4 7ஆம் கணக்கு பார்க்க என்ன கொடுத்துருக்கு. படத்தில் ஆங்கிள் ஏபிசி = 120 டிகிரி. ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் மேல் உள்ள புள்ளிகள் ஏபிசி. இந்த 3 புள்ளி தான் இருக்கு. ஏபிசி 3 புள்ளி தான் இருக்கு. எனில் உனக்கு என்ன கோணம் கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஓஏசி என்ன, இந்த ஆங்கிள் என்ன கண்டுபிடிப்போமா? முதல்ல இது ஏபிசி, ஆங்கிள் ஏபிசி கொடுத்துருக்கதை எழுதுவோம். 120 டிகிரி. இது 120னா அந்த மைய கோணம் எவ்வளவு அப்படின்னு பார்ப்போம். அது எது மைய கோணம்? இதுதான் மைய கோணம். ஏஓசியினுடைய ரிஃப்ளெக்ஸ் தான் மைய கோணமா இருக்கு. ஸோ இதை போல இது வந்து டபுளா இருக்கும். ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆஃப் ஆங்கிள் ஏஓசி இஸ் ஈக்குவல் டு 2 × உச்சி கோணத்தை போல மைய கோணம் இருமடங்கா இருக்கும். இப்போ இது 120னா இந்த மைய கோணம் 240. எது? ஏஓசியின் ரிஃப்ளெக்ஸ் 240. அப்போ ஆங்கிள் ஏஓசி எவ்வளோ இருக்கும்? therefore ஆங்கிள் ஏஓசி ஈக்குவல் டு இது ரெண்டும் மொத்தம் கூட்டினா 360. ஒரு புள்ளியை சுற்றி இருக்க கோணம் 360. 360ல இருந்து இந்த 240 கழிச்சோம்னா எவ்வளவு வரும்? 120 டிகிரி. ஓகே, அப்ப ஆங்கிள் ஏஓசி எவ்வளவு டிகிரி வந்துருது? 120 டிகிரி. நம்மளை கேட்கறது ஓஏசி என்னன்னு கேட்குறாங்க. இது என்னன்னு கேட்குறேன். இந்த முக்கோணத்தை நான் எடுக்கிறேன். இது ஓ, இது ஏ, இது சி. ஓஏவும் ஓசியும் ஆரங்கள். ஸோ இது 120 அப்படின்னு சொன்னால் ஆரங்கள் சமம். அப்போ சமமான இருக்க பக்கத்துக்கு எதிர இருக்க கோணமும் சமம். ஸோ இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸ்ன்னு ஆயிரும். இப்போ முக்கோணம் ஏஓசியில் ஓகே ஏஓசி ப்ளஸ் ஓஏசி ப்ளஸ் ஓசிஏ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180. ஏஓசி எவ்வளவு? 120 ப்ளஸ் இதுவும் என்னன்னு தெரியாது, இதுவும் என்னன்னு தெரியாது. ரெண்டுமே என்னன்னு வச்சுருக்கோம்? எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 120 இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. இது ஏன் ரெண்டு சமம்னா ஓஏவும் ஓசியும் சமம். ஆரங்கள் ஆரங்கள்னால சமம், அதனால அதுக்கு எதிர்த்தாப்புல இருக்க ஆங்கிளும் சமம். ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு 60 தான். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60/2 30 டிகிரி. அது என்னது? ஓஏசி. அதான் கேட்குறாங்க.